வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல பச்சை பயிரை வச்சு இட்லி தோசை செய்ய போறோம். தேவையான பொருட்கள்: நான் இங்க பச்சை பயிறு 1.5 கப் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி 1.5 கப், உளுந்து 3/4 கப், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இங்கே நான் அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறது 250 ml கப்பு. இந்த பச்சை பயிறு இட்லி தோசை பண்ணுறதுக்கு நம்ம வெறும் பச்சை பயிரை வச்சு கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இங்கே சரிக்கு சரி இட்லி அரிசி எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் பச்சை பயிரை வச்சு பண்ணும்போது இட்லி கொஞ்சம் லேசாக இறுக்கமாக இருக்கும். மேலும் அதில் இந்த பருப்போட துவர்ப்பு தன்மை நல்லா தெரியும். அதை கொஞ்சம் ஈடு செய்யறதுக்காக தான் நம்ம இட்லி அரிசி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா 3 முறை அலசிட்டு, இந்த பச்சை பயிறு, இட்லி அரிசி, வெந்தயம் இது 3ஐயும் 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். இந்த 4 மணி நேரம் ஊறும்போது நான் கடைசி ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சி கொஞ்சம் சூடாகும் அப்படிங்கிறதுனால கடைசி அரை மணி நேரம் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்கள் மிக்சி சூடாகாது, இல்லை நீங்கள் கிரைண்டரில் ஆட்ட போகிறீங்க அப்படின்னா இது தேவையில்லை. இந்த பச்சை பயிறு, இட்லி அரிசி, வெந்தயம் இதை நல்லா அலசியாச்சு. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி வச்சு இதை நான் ஊற வச்சுட்டேன். பச்சை பயிறு, இட்லி அரிசி இது ரெண்டும் நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் அந்த உளுந்தை அலசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இந்த மிக்சி ஜாரில் முதல்ல உளுந்துலேருந்து பாதி உளுந்து எடுத்திருக்கேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம உளுந்தை இதில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மிக்சி ஜாரில் அடுத்தது பச்சை பயிறு, இட்லி அரிசி, வெந்தயம் எடுத்திருக்கேன். நான் இதையும் ஒரு 3 பேட்சாக தான் அரைக்க போகிறேன். இது இப்போ அரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவைக்கு அடுத்த பதத்தில் கொஞ்சம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்குது. இதை நம்ம உளுந்தோடு சேர்த்துடலாம். இப்போ இது அடுத்த பேட்ச். இப்போ இந்த ஜாரில் நான் ஃபைனலாக அரைச்ச அந்த மாவு இருக்குது. இப்போ இது கூடவே நான் தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதை இந்த மூடி போட்டு மூடி நம்ம இப்போ ஓவர் நைட் இதை புளிக்க விட்டுடலாம். ஓவர் நைட் மாவு புளிச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா எலும்பி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இட்லியும் தோசையும் ஊற்றி பார்த்துடலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இந்த இட்லி பிளேட்ஸை வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். குக்கரில் மேலே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை அணைக்கிறேன். இட்லி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நார்மல் இட்லி தட்டில் ஊற்றுனீங்கனாலும் இதே சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். நான் ஒரு இட்லியை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக கலக்கியிருக்கேன். கல் சூடாயிடுச்சு. சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ திருப்பி போட போகிறதில்ல. பாருங்கள், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு நமக்கு. ஆரோக்கியமான பச்சை பயிறு இட்லி தோசை இங்கே தயாராக இருக்குது. இன்றைக்கி நான் அதை தக்காளி சட்னி, முருங்கைக்கீரை பொடி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் இதை தவிர இன்னும் நிறையா ஆரோக்கியமான இட்லி ரெசிபிஸ் இருக்குது. அதுக்கான பிளேலிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பயிறு இட்லி தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.